சென்னை அடுத்த தாழம்பூரில் பூங்காவில் தந்தையுடன் இருந்த 10 மாத குழந்தையின் வலது கையை பொமேரியன் நாய் கடித்தது. OMR சாலை தாழம்பூரில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் கிரீஷ் என்பவர் தனது 10 மாத குழந்தையுடன் குடியிருப்பு வளாக பூங்கா அருகே அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு அதே குடியிருப்பை சேர்ந்த வேலாயுதம் என்பவர் தனது வளர்ப்பு நாயுடன் சென்றுள்ளார். திடீரென அந்த நாய் அவரது பிடியிலிருந்து நழுவி அங்கிருந்த குழந்தையின் வலது கையை கடித்துள்ளது. உடனடியாக குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளித்ததாக தந்தை கிரீஷ் தெரிவித்துள்ளார். நான் கையில் ஸ்டாலில் பிடிச்சி போயிருந்தேன். அது ஸ்டாலில் உட்காந்து போயிருந்தேன். ஓகே, பப்ளிக் இடம். அங்கே எப்போவுமே வந்து உட்காந்து நிறைய பசங்க விளாட்ற இடம். அவ்வளோ பப்ளிக் இடத்துல இது மாதிரி நாய் ஏற்கனவே ஒரு கடிச்சதுக்கு ஏற்கனவே அக்ரெசிவாக இருந்த நாயை எதுக்கு நீங்கள் கூட்டின்னு வந்துடுவீங்க? அவர் வந்து கையில் ரோப் வச்சுருந்தாங்க. ஆனால் ரோப்பு கட்டுப்பாடு வைக்கிறதுக்காக ஒரு டூல். ஆனால் நீங்கள் உங்கள் ஐடியா கட்டுப்பாட்டில் வைக்கணும். அது இந்த சைட்லேருந்து அது ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ண முடியும். அது எப்போ ஜம்ப் பண்ணணும், எப்படி இருக்குன்னு அது பிஹேவியரில் தான் தெரியணும். அது உங்களுக்கு நாய் டாக் வேணும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என் நாய்க்குன்னா எங்கள் ஊரில் நான் இருக்குது, எனக்கு தெரியும் எப்படி இருக்கணும். நான் இப்போ பூனை பார்த்து கடிக்கிற மாதிரி இருக்குங்களா, அது எதுக்கு பூனை கிட்ட கூட்டுறீங்க? நான் மனுஷன் கடிக்கிற மாதிரி எதுக்கு மனுஷன் கிட்ட விடுறீங்க? அது கடிக்கிற நாய்னா எதுக்குங்க? கயிறை வந்து ரொம்ப லூஸாக விட்டு அவருடைய கண்ட்ரோல்லையும் இல்லை, லூஸாக விட்டு பேபின்னு உடனே அந்த நாய் அந்த குழந்தைய நோக்கி பயங்கரமாக குலைக்க ஆரம்பிச்சது. அந்த நாய் குலைச்ச உடனே அந்த குழந்தை பயந்து அழுக ஆரம்பிச்சது. அது அழுத உடனே இந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னா கப்புன்னு அந்த குழந்தை மேலே பாஞ்சு கையில் வந்து காயம்பட்டு இது பண்ணியிருக்கு. பட் இது பண்ண உடனே அந்த 10 மாத குழந்தை பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்ததுங்க. நாயை சரியாக கவனிக்காமல் அலட்சியமாக இருந்ததற்காக அதன் உரிமையாளர் மீது குழந்தையின் தந்தை புகார் அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.